With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எலிபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 23 ஜூன் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை இதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தை ஒட்டிய பகுதிகளில் நீடித்திருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் ஒரு தாடி அமைப்பானது வங்கக்கடல் பகுதிகள் வரலையும் நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று இப்போ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வலிமை பெற்றிருக்கிறது. இதனால் மேற்கு கரையோர பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது. அதே நேரத்தில் தமிழகத்திலையும் நேற்று பரவலாக பல பகுதிகளில் மழை பதிவானது. இன்று எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தென்மேற்கு பருவக்காற்று டெம்பரரியாக கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கிறதுனால இதனால் தமிழகத்தில் இன்று சற்று மழையின் தாக்கம் குறைந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரளாவில் பொறுத்தவரை பரவலாக மிதமானது முதல் கனமழை பல மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், தெலுங்கானாவில் ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் கர்னூல், நந்தியால் மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் மிதமான முதல் கனமழையும், ராயலசீமா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்பு. கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் தெலுங்கானாவை பொறுத்தவரையிலும் அந்த மேற்கு பகுதிகள், குறிப்பாக அதிலாபாத், கொமரம்பியும், வரங்கல், இந்த முழுகு தெலுங்கானா ஆந்திராவை ஒட்டிய பகுதிகளில் மட்டுமே மிதமான கனமழையும், ஹைதராபாத் உள்பட பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பதிவாக வாய்ப்பு. கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் கோவா, உத்தரகன்னடா இந்த பகுதிகளில் கனமழையும், கர்நாடகத்தை ஒட்டிய கோவா, கொங்கன் பகுதிகளிலையும் உத்தரகன்னட மாவட்டத்திலையும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பும், ஷிமோகா, உடுப்பி, தட்சிண கன்னடா மற்றும் கொடகு காவிரி நீர் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளிலும் பதிவாகும். பெங்களூரு உள்பட தும்கூர் மற்றும் உட்புற மாவட்டங்கள் பல பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரையிலும் பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை மாவட்டங்களில் தமிழகத்தில் கனமழையும், கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டம், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் இந்த மழை நாளை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாளை காலையில் வானிலையில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும், வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. பாய், see you, have a nice day.